தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாசகம் வாழாப்பத்திலிருந்து ஓர் பாடல். பாரொடுவின்னாய் பரந்தயம் பரனே, பற்று நான் மற்றிலன் கண்டாய். சீரொடு பொழிவாய் சிவபுரத்தரசே, திருப்பெருந்துறையுரை சிவனே. ஆரொடு நோகேன் ஆர்க்கு எடுத்துரைக்கேன், ஆண்டனி அருள் இலையானால். வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய், வருக என்று அருள் புரியாயே. வருக என்று அருள் புரியாயே, என்னை வா வா என்று அழைத்து அருள் புரிவாயே. இருளை துறந்திட்டு இங்கே வா என்று அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. ஆசைப்பத்து இருளை துறந்துட்டு இங்கே வா என்று அங்கே கூவும் அருளை பெறுவான். மாணிக்கவாசகர். ஆண்டனி அருளிலையானால் வாழ் இந்த கடல் சூழ் உலகம், வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய், வருக என்று அருள் புரியாயே. மாணிக்கவாசகர் கேட்கிறார், என்னை வருக வருக என்று அருள் புரியாயே. ஆண்டனி அருள் இலையானால், குருவருளாலும் சரி திருவருளானாலும் சரி இறையருள் வேண்டுமே. என ஆண்டாய் ஆண்டனி அருள் இலையானால், ஐயா உனது அருள் இலையானால் வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய். வாழ முடியாது உனது அருளின்றி. யாருக்கு எடுத்துரைக்கேன், ஆரொடு நோகேன் ஆர்க்கு எடுத்துரைக்கேன். ஐயா நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன், ஆண்டனி அருளிலையானால் வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய், வருக என்று அருள் புரியாயே. ஆரொடு நோகேன் ஆர்க்கு எடுத்துரைக்கேன். அதாவது குழந்தைகள் தாய் தந்தையரிடம் நான் வேற யார்கிட்ட போய் சொல்வேன், உன்கிட்ட சொல்லாமே, அப்பா கிட்ட சொல்லாம யார்கிட்ட போய் சொல்வேன், இது எனக்கு வேண்டும், அப்பா அம்மாட்ட சொல்லாம நான் யார்கிட்ட போய் சொல்வேன் என்று குழந்தைகள் சொல்லுவது போல மாணிக்கவாசகர் சொல்லுகிறார். ஆரொடு நோகேன் யார்கிட்ட போய் நொந்து கொள்வேன், ஆரொடு நோகேன் ஆர்க்கு எடுத்துரைக்கேன், யாரிடம் போய் நான் எடுத்துரைப்பேன். ஆண்டனி அருள் இல்லையானால், உன்னுடைய அருள் இல்லை என்றால் நான் யாரிடம் போய் சொல்வேன், யாரிடம் போய் சொல்வேன். குழந்தைகள் தாய் தந்தையரிடம் சொல்வது போலத்தான் மாணிக்கவாசகர் சொல்கிறார். அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே, அன்பினில் விளைந்த ஆரமுதே, பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனின் தனக்கு, செம்மையே ஆய சிவபதம் அளித்த சிவபெருமானே. சிவபதம் அளித்த எனக்கு சிவபதம் கொடுத்த சிவபெருமானே. ஆரொடு நோகேன் ஆர்க்கு எடுத்துரைக்கேன், ஆண்டனி அருள் வேண்டும் என்று மாணிக்கவாசகர் சொல்கிறார். தேவார வரியிலே பார்ப்போம் அல்லவா. தாயும் நீயே தந்தை நீயே சங்கரனே, அடியேனாயும் நின்பால் அன்பு செய்வான் ஆதரிக்கின்றது உள்ளம். ஆதரிக்கின்றது உள்ளம், நின்பால் அன்பு செய்வான். தாயும் நீயே தந்தையும் நீயே அருள் செய்வாய் சங்கரனே. அருள் இல்லையானால் வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய்,
உன் அருள் இருந்தால்தான் நலவாழ்வு கிட்டும். அருளாய் தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே அருளாய். மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே அருளாய். அதைத்தான் பாரொடு விண்ணாய் பரந்தயம்பரணே, நிலம் முழுதும் வானம் முழுதும் பறந்திருக்கின்ற சிவபெருமானே, பற்று நான் மற்ற இளன் கண்டாய். உன்னோடு பற்று, வேறு பற்று எனக்கு இல்லை. சிவபெருமானோடு மட்டும்தான் எனக்கு பற்று, எனக்கு அன்பு, வேறு எதுவும் இல்லை. பாருடு உன் விண்ணாய் பரந்த எம்பரனே, பற்று நான் மற்ற இளன் கண்டாய். உன் மீதுள்ள பற்றை தவிர வேறொரு பற்று எனக்கு இல்லை. உன்னோடு கொண்ட அன்பின் காரணமாக உலகத்தோடு அன்பு கொள்கிறேன். ஏனென்றால் உலகம் முழுதும் பரவியிருப்பவன் நீ. பாரொடு விண்ணாய் பரந்த எம்பரனே, பற்று நான் மற்றிலன் கண்டாய். உனக்கு தெரியும். சீரொடு பொழிவாய் சிவபுரத்தரசே, திருப்பெருந்துறையுரை சிவனே, ஆரொடு நோகேன் ஆர்க்கெடுத்துரைக்கேன் என்று மாணிக்க வாசகர் பதிவு செய்கிறார். ஒரு தாயிடம் தந்தையிடம் ஒரு குழந்தை சொல்லுவது போல, என்னை ஆட்கொண்டாய், என்னை ஆட்கொண்டாய், வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய். ஏனென்றால் ஆண்ட நீ அருளிலையானால். உனது அருள்தான் இந்த உலகத்தில் மிகவும் பெரிது. அப்பர் பெருமான் சொல்லுவது செல்வாய செல்வம் இறையருள். இறையருள் வேண்டும். வாழ்கிலேன் கண்டாய், வருக என்று அருள் புரியாயே, என்னை வருக என்று அருள் புரியாயே. அதுதான் திருவாசகத்திலே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதெந்துவே என்று அருளாயே, உடனே வந்து அதெந்துவே என்று அருளாயே என்று மாணிக்க வாசகர் சொல்வார். இந்த பாடலை நாம் நன்றாக மனப்பாடம் செய்து கொண்டு மனதிலே தேக்கி வைத்து கொண்டு பாடி பழகலாம். பாரொடு விண்ணாய் பரந்த எம்பரனே, பற்று நான் மற்றிலன் கண்டாய். சீரொடு ஒளிவாய் சிவபுரத்தரசே, திருப்பெருந்துறையுரை சிவனே, ஆரொடு நோகேன் ஆர்க்கு எடுத்துரைக்கேன். ஆண்டனி அருளில்லை ஆனால் வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய். உனக்கு தெரியும் இல்லையா? வருக வருக என்று அருள் புரியாயே. சிவபெருமான் அருள் புரிவார், நிச்சயம் அருள் புரிவார். அவரை நெஞ்சிலே தாங்கி நெஞ்சிலே அமர்த்தி உள்ளம் உருக ஊனுருக நாம் வணங்குகின்ற பொழுது, பஞ்சாட்சர மந்திரத்தால் ஆராதனை செய்கின்ற பொழுது அனைத்து அருளும் அடியார்களுக்கு உண்டு. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.